நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், சிங்கப்பூருக்கு போகணும் அப்படின்னா என்ன படித்தா வந்து நல்ல வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக என்னென்ன படிப்புக்கெல்லாம் ஜாப் வருதோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம ஏதாவது இப்போ யாராவது படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த என்ன படிக்கலாம், நம்ம வெளிநாடு தான் போகணுன்ற மாதிரி சில பேர்லாம் முடிவில் இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்னெல்லாம் படித்தா வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது வேலைவாய்ப்பு நிலவரம் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே தான் இருக்கும். வேலைவாய்ப்பு நிலவரம் அப்படின்றது ஒரே மாதிரி இருக்காது. சம்டைம் வந்து வேலை வந்து ஒரு சில ஃபீல்டில் வந்து அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் ஃபீல்டில் வந்து ரொம்ப அதிகமாகவே ஜாப் இருக்குது. சம்டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜென்ரல் ஒர்க்கருக்கு நிறையா வேகன்சி இருக்கும். இது மாதிரி வந்து அந்த நிலவரம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு சில படிப்புகளாக உண்டான வேலை ரெகுலராக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிப்புகளை மட்டும் நான் செலக்ட் பண்ணி சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யாராவது வந்து நீங்கள் அவங்கள படிக்க வைக்கணும், வெளிநாடு தான் போகிற ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை பேஸ் பண்ணி படிக்க வைங்க. அப்படி இல்லை ஆல்ரெடி படிச்சிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வெளிநாட்டில் வந்து வேலைவாய்ப்பு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெளிநாட்டிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஒர்க், அதாவது படிக்காதவங்க, ஓரளவுக்கு 10th 12th தான் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வேலை கிடச்சிடும். ஜென்ரல் ஒர்க் அப்படின்னா எல்லா வேலையுமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் ஜென்ரல் ஒர்க் அப்படிம்பாங்க. ஜென்ரல் ஒர்க்குன்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா சொல்கிற எல்லா வேலையுமே நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் ஒர்க்கர் படிக்காதவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அதில் மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சம்பளமும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஜென்ரல் ஒர்க்கருக்கு வந்து எப்போயுமே டிமாண்ட் இருக்கும், ஜென்ரல் ஒர்க்கர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்க பசங்க, இந்த காலத்துக்கட்டத்தில் இருக்க பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டமான வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் லெவல் ஜாபில் போனீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து என்னென்ன படிப்பு பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் ஃபீல்டு தான். அதே மாதிரி இந்த ஹோட்டல் ஃபீல்டுக்கு வந்து எப்போயுமே டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஹோட்டல் ஃபீல்டில் நீங்கள் வந்து அந்த ஹோட்டலில் வந்து மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த வேலையும் கிடைக்கும். மேனேஜர் லெவல் போஸ்டிங்கு அந்த மாதிரியும் கிடைக்கும். வெயிட்டர் ஜாபும் கிடைக்கும். இது அந்த நம்ம செஃப்பாகவும் நீங்கள் போகலாம். 5 ஸ்டார் ஹோட்டல்லலாம் செஃப்பாகவும் நீங்கள் போகலாம். இது மாதிரி நீங்கள் ஹோட்டல் ஃபீல்டை வந்து தேர்ந்தெடுத்து அதில் வந்து நீங்கள் டிப்ளமோவோ இல்லை டிகிரியோ படிச்சிங்க அப்படின்னா எப்போயுமே அதுக்கு வேல்யூ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செஃப்புக்கு தான் வந்து பயங்கர வேல்யூ இருக்குது. மேனேஜிங் லெவலு, அந்த மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ரேராக தான் ஜாப் கிடைக்கும். ஆனால் நீங்கள் செஃப் லெவலில் படிச்சிட்டிங்க அப்படின்னா எப்போயுமே வேகன்சி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செஃப் லெவலில் சூஸ் பண்ணுறது, உங்களுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் செஃப் லெவலில் வந்து நீங்கள் படித்து அந்த ஃபீல்டிலே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிங்க அப்படின்னா நல்ல சம்பளத்தில் நல்ல பொசிஷன்லேயே நீங்கள் வந்து செட்டில் ஆக முடியும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நிறையா பார்த்திங்கன்னா பைக் மெக்கானிக்கு, கார் மெக்கானிக்கு இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நீங்கள் மெக்கானிக்கு தான், நான் வந்து மெக்கானிக் தான், பிஇ மெக்கானிக் இந்த மாதிரி தான் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறையா பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவாங்க, அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக நீங்கள் மெக்கானிக் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாவே ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து வண்டியெல்லாம் பிரித்து வேலை பார்க்குற மாதிரி பாருங்கள். எங்கேயாவது வந்து போய் ஜாயின் பண்ணுங்கள், ஒர்க்கில் வந்து பார்ட் டைமாக பாருங்கள். இல்லைனா எங்கேயாவது ஒரு மெக்கானிக் ஷாப்பில் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கற்றுக்கங்க, நல்லா கற்றுக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வெளிநாட்டிலலாம் மெக்கானிக்குன்னு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 வருஷம் 15 வருஷம் அனுபவம் உள்ள மெக்கானிக்லாம் இருக்காங்க. ஆனால் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 500 சிசி அந்த மாதிரி அதிகமான சிசி பைக்கை வந்து 500க்கு மேலே இருக்க சிசி பைக்கு பார்க்க தெரிஞ்சவங்க தான் வந்து கேட்குறாங்க. 500 சிசிக்கு மேலே பார்க்க தெரிஞ்சவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் அதெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல பேக்கேஜ், சேலரி பேக்கேஜ் 1.5 லட்சம் 2 லட்சத்தில் வந்து நல்ல ஜாப்பு, சூப்பரான பேக்கேஜில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா சிஎன்சியில் வந்து நல்லா ப்ரோக்ராமிங், மெயினாக ப்ரோக்ராமிங் தான். நிறையா பேருக்கு வந்து மிஷின் ஆப்ரேட்டிங் தெரியுது சிஎன்சியில், ஆனால் ப்ரோக்ராமிங் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சூப்பர் சேலரியில் நல்ல ஒரு பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ சிஎன்சி மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று மெக்கானிக் ஃபீல்டில் தரவாக இருங்க, பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் அதில் நல்லா கற்றுக்கங்க. அப்படி இல்லைனா சிஎன்சியை நல்லா தெளிவாக கற்றுக்குங்க. சிஎன்சியில் ப்ரோக்ராமிங் லெவல் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டும் அதே மாதிரி தான். நீங்கள் எலக்ட்ரிக்கலில் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும் போதாது, அதில் நல்லா உங்களுக்கு ஒர்க்கு தெரிஞ்சிருக்கு. எலக்ட்ரிக்கலில் வந்து பேனல் போர்டிலேருந்து எல்லாமே உங்களுக்கு பார்க்க தெரியும், A to Z தெரியுன்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பெஸ்ட்டு சேலரியில் வந்து ஜாப் வந்து காத்துக்கிட்டு இருக்குது. நல்லா கேட்டுக்கங்க. இப்போ நான் எல்லா ஜாப்புமே சொல்கிறேன் பார்த்தீங்களா? இதிலெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் படித்து முடித்தோன்னே வெளிநாடு போகணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமம். ஓரளவுக்கு
எக்ஸ்பீரியன்ஸ்டாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஜாபாக கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா, படிச்சுட்டு இருக்கப்பே நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பார்ட் டைமாக அந்த மாதிரி பாருங்கள். படித்து முடித்தோன்னா ஒரு 6 மந்த்தோ இல்லை 1 இயரோ வந்து நீங்கள் வெளியில் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல பேக்கேஜில் சேலரி கிடைக்கும். உங்களை இன்டர்வியூ பண்ணி தான் எடுப்பாங்க, சும்மாலாம் எடுத்துட மாட்டாங்க. இன்டர்வியூ பண்ணுவாங்க, அவங்க கேட்குற கேள்விலாம் நல்லா பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப சேலரி வந்து நீங்களே டிமாண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நீங்கள் போய் சேரலாம். சரி, நீ வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் லெவல் ஜாபாகவே சொல்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் நாங்கள் படிக்கிறோம், எங்களுக்குலாம் எதுவும் ஜாப் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் லெவலில் அந்த மாதிரி ஜாபாக இருக்கட்டும், இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் வந்து ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டெஸ்க் ஆஃபீஸராகவோ இல்லை வந்துட்டு ஹச்ஆர் அசிஸ்டண்ட்டாகவோ இந்த மாதிரிலாம் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்கௌண்ட் லெவலில் படிச்சிங்க அப்படின்னா அக்கௌண்ட் லெவலில் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களை வந்து ஹச்ஆர் அசிஸ்டண்ட்டாக எடுக்கிறாங்கன்னா அதுக்கும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி அக்கௌண்ட் லெவல் ஜாப் இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேலி தெரிஞ்சிருக்கணும்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்காவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் வந்து கம்மி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. 2 இயர் டு 2 வருஷத்துக்கு மேலே, 2 வருஷத்துலேருந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா பெஸ்ட் ஜாபாகவே நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சிவில் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராயிங்லாம் நல்லா போட தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? லேட்டஸ்ட்டாக என்ன சாஃப்ட்வேர் இருக்கோ அதை வச்சு நீங்கள் டிராயிங் போடுறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து குவான்டிட்டி சர்வேயருக்குலாம் நல்ல வேகன்சி இருக்குது, நிறையா வேகன்சி இருக்குது. ஸோ குவான்டிட்டி சர்வேயிங் அதை தெரிஞ்சுக்கோங்க, டிராயிங் போட தெரிஞ்சுக்கோங்க, இன்ஜினியரிங் லெவலில் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சிவில் இன்ஜினியரிங்கும் நல்ல பேக்கேஜில் சேலரியில் உங்களுக்கு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறையா பேர் படிக்கிற ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நிறையா ஜாப் வேகன்சிஸ் எப்போவுமே ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஐடி ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மற்ற ஜாப்புக்கெலாம் நீங்கள் மோஸ்ட்லி ஏஜெண்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஐடி ஜாப்புக்கு மட்டும் நீங்கள் ஏஜெண்ட்டை டிபெண்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஐடி முடிச்சிருக்கீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து சிங்கப்பூரில் லிங்க்டின், ஜாப் ஸ்ட்ரீட் இந்த மாதிரி வெப்சைட்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா ஒரு ஜாப் 2 ஜாப்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. கண்டினியூஸாக நீங்கள் வந்து அதில் வேகன்சிஸ் பார்த்து நீங்கள் ரெகுலராக உங்களோட சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் ரெகுலராக உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு எஸ்பாஸோ, இபாஸோ, என்டிஎஸ் பர்மிட்டோ ஏதாவது ஒரு பர்மிட் கிடச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ₹1 கூட ஏஜென்ட் ஃபீஸ்லாம் நீங்கள் கட்ட தேவையே இல்லை. நீங்கள் டேரெக்டாகவே போயிடலாம். இந்த ஐடி ஃபீல்டில் முடித்தவங்கள 2லேருந்து ஒரு 3 பேர் வந்து இது மாதிரி எந்த அமௌண்ட்டுமே கட்டாமல் இந்த லிங்க்டின், ஜாப் ஸ்ட்ரீட்டு இந்த வெப்சைட்டை வச்சே வந்து இதில் ட்ரை பண்ணி வந்து போனவங்கள எனக்கு தெரியும். அப்போ இது வந்து மற்ற ஜாப்லாம் சொல்கிறீங்களே அதுக்கெல்லாம் இது ட்ரை பண்ண முடியாதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் மற்ற ஜாப்புக்கு போனவங்கள விட இந்த ஐடி ஃபீல்டில் வந்து டேரெக்டாக செலக்ட் ஆகி போனவங்க அதிகமாக நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் டேரெக்டாகவே வந்து ஐடி ஃபீல்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லாஜிஸ்டிக் லெவல் கோர்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது இங்கே படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸ்லாம் தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வேலை கிடைக்கிறது. இது வந்து எப்போயுமே இந்த டிமாண்ட் வந்து உங்களுக்கு ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் படித்து முடித்தோன்னே இந்த இதுக்கு நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். அப்படி நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் வேலை கிடைச்சி போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா அந்த ஃபீல்டில் கேதர் பண்ணிவிட்டு வெளிநாடு போகணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வேணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காலேஜை முடிச்சுட்டு அதே ஃபீல்டில் ஒர்க் பண்ணுங்கள். தயவுசெய்து அதே ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேதர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் சொன்ன சம்பளம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்குற சம்பளத்தை வந்து உங்களுக்கு கொடுத்து கூட்டிக்கிறதுக்கு நிறையா கம்பெனிஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் எப்படி வேலை தேடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டு வேலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா கரெக்டான ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா RA லைசன்ஸ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுங்கிற இதில் வந்துட்டு லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணி எடுத்திருப்பாங்க. அவங்க வந்து 1000+ லைசன்ஸ், 100+ லைசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி லைசன்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த ஏஜென்சிக்கிட்ட நீங்கள் எந்த ஏஜென்சிக்கிட்ட போனாலுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த எல்லா ஏஜென்சி எங்கே இருக்குது, அட்ரஸ் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா www.sgtamil.com அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் வேகன்சிக்குன்னு தனியாக ஒரு போர்ட்டலே இருக்குது. இந்த எல்லா லைசன்ஸ்டு ஏஜென்சியோட ஆர்டர்ஸுமே வந்து நம்ம ரெகுலராக அதில் போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த ஜாப் எல்லாமே அதுலேயும் வரும். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஏஜென்சியோட நம்பரே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா
அதிகமான செலவு இல்லாமலும் கரெக்டான முறையில் ஏமாறாமலும் நல்லபடியாக நீங்கள் வெளிநாடு போக முடியும். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த ஜாப் அப்டேட்லாம் நம்ம டெலகிராம்லேயும் வந்து ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம டெலகிராம் சேனலோட QR கோடை இங்கே போடுறேன். அதுலேயும் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நல்லபடியாக வெளிநாடு போக முடியும். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேறு என்ன தகவல் வேணும்னு சொல்லுங்கள். நான் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த வீடியோவுக்கு 1000 லைக்குக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த சில படிப்பெல்லாம் இருக்குது. இந்த படிப்பெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டில் வேலையே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி படிப்பெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி படிப்பு என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.